தங்கமகன் தமிழ் திரைப்பட பாணியில் சென்னையில் காரில் பதுக்கி வைத்திருந்த பல கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நாடகமாடியவர்கள் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூர் நைனார் குப்பம் பகுதியில் ஃபாத்திமா என்பவர் வசித்து வரும் பங்களா இதுதான். இந்த பங்களாவில் நிறுத்தப்பட்ட கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு அதில் இருந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. தகவல் அறிந்தவுடன் நீலாங்கரை உதவி ஆணையாளர் சீனிவாசலு சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டார். 3 தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். கொள்ளை சம்பவம் நடந்த போது அந்த பங்களாவில் பணியாற்றிய சிரஞ்சீவி மற்றும் சுந்தர் இருவரை போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் போலீசார் என்று கூறிக்கொண்டு வீட்டுக்கு வந்த சிலர் தங்களை தாக்கிவிட்டு காரை உடைத்து கொள்ளையடித்துவிட்டு தப்பிவிட்டதாக கூறினர். ஆனால் வழக்கு விசாரணையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது எப்படி? சிரஞ்சீவி மீது கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளதை அறிந்த போலீசாருக்கு அவர் மீது சந்தேகம் வலுத்தது. சிரஞ்சீவியின் செல்போன் உரையாடலை ஆய்வு செய்த போது அவர் சூனாம்பேட்டில் உள்ள தனது நண்பர்களுடன் அடிக்கடி பேசி வந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த 1ஆம் தேதி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சிரஞ்சீவியை அதிகாலை 3 மணிக்கு பிடித்து விசாரித்தனர். தாங்கள் வசிக்கும் தோட்டத்து வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த இன்னோவா காரில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு பணம் இருப்பதை சிரஞ்சீவி அறிந்து கொண்டார். தனது சொந்த ஊரான காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேட்டை சேர்ந்த தனது நண்பர்கள் வேலு, குமார், முத்து ஆகியோரை தொடர்பு கொண்டு காரில் உள்ள பணத்தை கொள்ளையடிப்பது குறித்து திட்டம் தீட்டியுள்ளனர். பல நாட்கள் திட்டம் தீட்டிய சிரஞ்சீவி கடந்த 27ஆம் தேதி அப்பாவி போல் மனைவி மற்றும் உறவினர்களுடன் வீட்டில் இருந்துள்ளார். அவர்களை தாக்கிவிட்டு காரின் கண்ணாடியை உடைத்து அதிலிருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றுவிட்ட கொள்ளையர்கள் திருடிச் சென்றதாக நாடகமாடிய சிரஞ்சீவி வாக்குமூலம் கொடுத்துள்ளார். சூனாம்பேட்டில் பதுங்கியிருந்த வேலு, குமார், முத்து ஆகிய 3வரை 2 தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கொள்ளையடித்து பதுக்கி வைத்திருந்த 2.6 கோடி ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க டாலர்கள் உள்ளிட்ட இந்தியா மற்றும் வெளிநாட்டு நோட்டுகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். காவலாளியின் மருமகன் கார் கண்ணாடியை உடைத்து பணத்தை தனது நண்பர்களுடன் கொள்ளையடித்துவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல் நாடகமாடியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.